பற்றி புலியை பற்றி குஜலை பற்றி நடத்துகிறார். அந்த கதவு சொர்க்கவாசல் திறந்து அவர் வருகிற அந்த இப்போ கூட இந்த எம்பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அடியாறுகளை முன்னே அனுப்பிச்சு விட்டு பின்ன வர சொர்க்கவாசல் அரங்கத்தினுடைய சொர்க்கவாசல் நாம் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த சீரகத்தினுடைய சொர்க்கவாசல் திறந்திருக்கிறது. கம்பீரமாக இறை அடியார்களோடு நம்பெருமாள் அங்கே பவனி வந்து கொண்டிருக்கிறார். நம்மை இந்த பராபர வாசல் நெருங்கி விட்டாயிற்று. வைகுண்டத்திற்கு செல்லும் இந்த ஜீவாத்மாவுக்கு இதுதான் வைகுண்டத்திற்கு வழி என்று காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் நம்பெருமாள். நம்பெருமாள் மணல் வழியில் எழுந்தருவதற்கு முன்னர் நம்பெருமாள் நம்மாழ்வார் திருமணியாழ்வார் உடையவர் ஆகிய திருமாலை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறான் அரங்கநாதன். கபடி பின்னால் வீச அனைவருக்கும் தங்கக்குறை சொலித்து அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். அரங்கனுடைய அந்த நம்பெருமாள் சொர்க்கவாசலை நடந்து கொண்டிருக்கிறார். அழகாக அனந்தாழ்வான் என்று பேசியதில் எப்போது சொன்னார், மறுஜன்மம் உண்டா என்று கேட்டேன். மறுஜன்மம் இல்லை, மறுஜன்மம் கிடையாது, பிறவி அந்த பிரி துயர் கிடையாது என்று நம்புகிறார்களை கேட்டேன். பாவத்தை கடப்பது, பாதையை கடப்பது, மறுஜன்மம் என்றால் நீ வாழ்கிறோம். அவனுடைய அருள் சேர்ந்தால், அவனுடைய அருளும் அவனுடைய கருணை பார்வையும் சேர்ந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். பாதையை கடப்பது என்பது பாதையிலே பயணம் செல்வது என்பது, பாவத்தை கடப்பது என்பது வேறு. ஒரு துன்பத்தை ஒரு எத்தனை மறைமுதுகிற அங்கனார்கள், எத்தனை அடியார்கள், எத்தனை செங்கோல கண்ணன் அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு அரசன், ஒரு படை